வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெத்தவங்களும் தான் மகன் பொண்டாட்டி புள்ளையோட சந்தோஷமா வாழணும்னு தான் ஆசைப்படுவாங்க. நானும் என் மகனை அப்படி பார்க்கணும்னு தாங்க ஆசைப்படுறேன். என் ஆசையை மட்டும் அவன் தப்புன்னு சொல்றானே. எங்க நீங்களே சொல்லுங்க, நான் கேக்குறது தப்பாங்க? நம்ம காலத்துக்கு அப்புறம் அவனுக்கு யாருங்க இருப்பா? ஏன் அவன் நாம பேசுறதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்? அவனுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்லைங்க. இத பாருமா, கவலைப்படாத. உன் வேண்டுதல் ஒரு நாளைக்கு நிச்சயமா பலிக்கும். உனக்கும் ஒரு நல்ல மருமக கிடைப்பா. என்னாச்சு? என்னமோ தெரியலங்க, மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குது. உனக்கு தான் வீசிங் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்காக வீணா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? கொஞ்சம் அமைதியா இரு. டாக்டர்கிட்ட வேணா போலாமா? வரியா? இல்லங்க, விக்ரமோட கல்யாணத்தை தாண்டி வேற எந்த ஹாஸ்பிட்டலாலேயோ இல்ல மருந்தாலேயோ இந்த வீசிங்க குணப்படுத்த முடியாது. சொன்னா கேட்க மாட்டேங்கிற. இரு, டேப்லெட் எடுத்து கொடுக்குறேன். இந்த மாத்திரை போட்டுக்கோ. பார்த்து. நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும். சரிங்க. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. சரி. என்னாச்சுப்பா? ஏன் சோகமா வர? எல்லாம் உன் மருமகளை நினைச்சுதாமா. பெத்த மகனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அவன் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறா. ஆனா அவன் பேரன்தான் அதை புரிஞ்சுக்காம எல்லாரையும் எடுத்து எறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கான். அவன் வாழ்க்கையை நினைச்சு கவலைப்பட்டு தெய்வானுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. விஜய் கூட விக்ரம் சந்தோஷமா வாழ்வான்னு நான் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு நம்ம யாருக்குமே எதுவுமே தெரியாது. 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அவ உயிரோட இருக்காளா இல்லையான்னு ஒண்ணுமே தெரியல. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அந்த விஜய் பார்த்து அவ காலில் விழுந்தாவது விஜயையும் விக்ரமையும் ஒன்னா சேர்த்து வச்சிருவோமா. ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்க மாட்டேங்குதே. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் விஜய் அந்த கடவுள் நம்ம கண்ண காட்டுவான்னு நினைக்கிறியா? காட்டினா நல்லா இருக்குன்னு தான் சொல்றேன். கடவுள்னு ஒருத்தர் இருந்தான்னா நிச்சயமா கூடிய சீக்கிரமே விஜயை நம்ம கண்ணில் காட்டுவாம்மா. என்னமோப்பா, அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். அம்மா, நம்ம ஆசைப்படுற மாதிரி விக்ரம்க்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் தானம்மா. கல்யாண பேச்சு எடுத்தாதான் உன் புள்ள வானத்துக்கு பூமிக்கும் தையா தக்கான்னு குதிக்கிறானே. அதுக்காக அவன் அப்படியே விட்டுற முடியுமா? வேற என்னதான் பண்ணலான்னு சொல்ற? அவன் நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாமா. சொல்றவன் சொன்னா கேட்பான்ல. பெத்த தாயே சொல்லி கேட்காதவன் வேற யார் சொல்லி கேட்பான்? அந்த கடவுளே வந்து சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான்பா. கடவுள் சொன்னா கேட்கறனோ இல்லையோமா, ஆனா பெத்த மகன் சொன்னா கேட்பான்ல. என்னப்பா சொல்ற? நீதானே சொன்ன, மறந்துட்டியா? விக்ரம் கிட்ட போய் அம்மா வேணும்னு கவினை கேட்க சொல்றேன்னு சொன்னில்ல. ஆமா இல்ல. கவின் கிட்ட விஜய் பத்தி சொன்னா அம்மா வேணும்னு விக்ரம் கிட்ட கேட்பா. அப்படி கேட்டானா அவன் என்ன பண்ணுவான்? என்ன பதில் சொல்றது, என்ன செய்யறதுன்னு திரு முழிப்பான். அதனாலதான் வீட்டுல யாரும் அம்மா பத்தி பேசக்கூடாதுன்னு நம்மளெல்லாம் மிரட்டி வச்சிருக்கான். நாமளும் அவன் பேச்ச மீறக்கூடாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் அமைதியா இருக்கும். இனிமே நம்ம அமைதியா இருக்க கூடாதுமா. அப்புறம் கடைசியில் அவன் சன்னியாசியாவே போயிடுவான். அப்படி விடக்கூடாதுமா அவனை. விஜய பத்தி கவின் கிட்ட சொல்றதுல என்ன நடக்க போகுது? விஜய் எங்க இருக்கான்னு தெரியலையே. அம்மா,
நான் இது விஜய்க்காக மட்டும் சொல்லல. கவின் அடம் பிடிச்சு கேட்டா அட்லீஸ்ட் விக்ரம் 2வது கல்யாணத்துக்காவது ஒத்துப்பான்ல. அப்படி இல்லைன்னா கூட விஜய் இருக்கான தேடி கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவான்ல. டேய், நீ சொல்றதெல்லாம் நடக்குமாடா? அதெல்லாம் உன் கையில தாமா இருக்கு.